இன்னைக்கு இந்த பாட் ஜெனரேஷன் அப்படிங்கிற மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ எல்லாம் எல்லாரும் ஏஐன்னு ஒரே அலப்பற. ஃபியூச்சர்ல சொல்லவே தேவையில்லை. இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கிறதா ஒரு ஸ்டோரியா எடுத்து வச்சிருக்காங்க. வீடியோவை பார்க்கலாம். மூவி ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம ரேச்சலை பார்க்கலாம். நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் குயின் அந்த டிராகனையும் ராஜ்யத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு வந்து ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் போயிட்டு இருக்குது. ரேச்சல் மார்னிங்கே எந்திரிச்சு கிச்சனுக்கு போகுது. இந்த வீடு ஃபுல்லா ஏஐ தான் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஏஐ மார்னிங்கே எப்படி இருக்கிற, உடம்பு எப்படி இருக்குது, எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு அதே சொல்லிரும். அது நம்ம ரேச்சல் கிட்ட உன்னோட உடம்பு நல்லா இருக்கு, ஏதாவது டீல மிக்ஸ் பண்ணி குடி அப்படின்னு சொல்லுது. தென் நம்ம ரேச்சலுக்கு ஏஐ ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுது. அதுவும் இல்லாம ஏஐ சம்பந்தமான கம்பெனில தான் நம்ம ரேச்சல் ஒர்க்கும் பண்ணுது. இப்போ ஏஐயோட ஹஸ்பண்ட் ரேச்சலோட ஹஸ்பண்டை பத்தி பார்க்கலாம். நம்ம ரேச்சலோட ஹஸ்பண்ட் ஆல்வி. இவர் ஒரு பாட்னிஸ்ட். செடி வளர்க்கறது, தண்ணி ஊத்துறது, அந்த மாதிரி வேலை. இதை மட்டும் ஏன்டா இவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க? ஏஐ செய்யாதா? செய்யும். பட் நம்ம ஆளுக்கு ஏஐ பிடிக்கவே செய்யாது. வீட்டுல எங்க போனாலும் நீ ஒன்னும் புளுத்த வேண்டாம், நான் இருக்கேன் அப்படின்னு அதுவே எல்லாம் பண்ணும். இப்படி வீட்டுல எல்லாத்தையுமே அதே கவனிக்கிறனால இந்த ஆல்விக்கு வீட்டுல பண்ண வேலை எதுவுமே இல்ல. இவர் ஒர்க் பண்ற இடம் எங்க அப்படின்னா ஒரு காலேஜ்ல. காலேஜ்லன்னா செடிக்கு தண்ணி ஊத்தி வளர்க்குறாரா? இல்ல, காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாரு. தென் நம்ம ரேச்சல் கிட்ட வருவோம். ஒர்க்குக்கு போன ரேச்சல் அன்னைக்கு நாள்ல புது ஒர்க்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பண்ற மாதிரி என்ன சொல்லும் புதுசா ஏஐ வச்சு புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எதையோ சொல்லிட்டே இருக்குது. அப்புறம் எதையோ ஒண்ணு காட்டுது. இதை பார்த்தா கண்ணு இருக்கு, அப்புறம் ஒன்னும் இல்ல, கண்ணு மட்டும்தான். இந்த முட்டை கண்ணி ஏஐ மனுஷங்களோட யோசனை எப்படி இருக்கோ அதே மாதிரி யோசிச்சு அதோட மனுஷங்க மாதிரி எல்லா டிசிஷனும் எடுக்கவும் செய்யுமா. அந்த டைம் அதுல இருந்த ஒரு எம்ப்ளாயி கேக்குறாங்க, இப்படி பண்றதுனால மனுஷங்களோட ஒர்க் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இதெல்லாம் யோசிச்சீங்களா அப்படின்னு. ஓ மை கியூட் லேடி, இப்ப மட்டும் என்ன பண்ணுதான் அதே தானே பண்ணுது. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குல்ல. சரி, மூவிக்கு வருவோம். அப்புறம் ஒரு வழியா மீட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருது. மீட்டிங் முடிச்சு நம்ம ரேச்சல் போயிட்டே இருக்கிறாங்க. போற வழியில அந்த டைம் அவங்களோட மேனேஜர் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பண்ண ஆக்டிங் சூப்பர். ஓ சாரி, நீ அந்த ஏஐ ஜெனரேஷனை பத்தி பண்ண மீட்டிங் சூப்பர். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு ப்ரொமோஷன் வர போகுது, சேலரி எல்லாம் டபுளா வர போகுது. பட் இதெல்லாம் நடக்கணும்னா நீ உன்னோட ஃபேமிலி பிளானிங் பத்தி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ரேச்சலுக்கு ஒன்னும் புரியல. நம்ம கம்பெனில இருக்கிறோமா இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோமா அப்படின்னு ஒரு டவுட். அப்புறம் அந்த மேனேஜர், நீ கம்பெனில தான் இருக்கிற, நீ உன் ஃபேமிலியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டேன்னு சொல்லுது. இது எல்லாத்தையும் கம்பெனி பிசினஸ் நினைச்சிட்டு போல. அதுக்கு ரேச்சல் இப்ப எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேக்குது. அதுக்கு மேனேஜர், எஸ் நானும் அதே தான் சொல்றேன். நீ பிரெக்னன்ட் ஆனா லீவ் போட வேண்டியது வரும். அதோட நீ பிரெக்னன்ட் ஆனா நிறைய ரெஸ்டும் தேவைப்படும். நீ ஒரு டேலண்டடான எம்ப்ளாயி, நீ லீவ் போட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நீ ஆர்டிபிஷியல் ஊம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. ஒரு சைடா ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல என்னடா இந்த ஸ்டோரி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சேம் ஃபீல் எனக்கு அந்த டைம் அப்படிதான் இருந்துச்சு. அதான் சொன்னேன். தென் ரேச்சலுக்கு மேனேஜர் ஒரு நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லுது. தென் ரேச்சல் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அங்க போகவும் செய்யுது. அங்க போய் பார்த்தா ஆர்டிபிஷியல் ஊம் எல்லாம் நிறைய ரெடிமேடா வச்சிருக்காங்க. நம்ம ரேச்சல் அவசரமா அதுல ஒரு அக்கௌண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுது. தென் ஏதாவது ஃப்ரெஷ் முட்டை இருந்தா சொல்லுங்க, வந்து பிரெக்னன்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புது. கொஞ்ச நேரத்திலே ரிங் 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 அப்படின்னு ஒரு போன் வருது. ரெடி எல்லாம் ஓகே, வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து சொல்றாங்க. அதை கேட்ட ரேச்சல் ஒரே ஹாப்பி, வாவ் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் அப்படின்னு. இப்போ நம்ம ஆல்வியை பார்க்கலாம். இவரு காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது செடி, இது கொடி, இது காய், இது மரத்தோட பட்டைன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. எல்லாம் ஏஐ காலம் இல்ல, எதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது மக்களுக்கு. இப்போ நம்ம ஆளு ஒரு காய மரத்துல இருந்து பறிச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டுறாரு. இதை பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு. அதோட அதை சாப்பிட்டு பார்க்கவும் சொல்றாரு. யாரும் இன்ட்ரெஸ்டே காமிக்கல. அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குச்சி மீச ஹிட்லர் பிறந்து வந்து ஏதோ பாம கையில கொடுத்த மாதிரி எல்லாம் டிஃபரெண்டா பாக்குறாங்க. இவனுங்களுக்கு காய்கறி எல்லாம் செடியில இருந்து வருது அப்படின்னு தெரியாது, ஏஐல இருந்து வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க தற்கொலை. இந்த சைடு நம்ம ரேச்சல் அவங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட போய் முட்டை விஷயத்தை பத்தி சொல்லுது. உடனே அதை கேட்ட கொலிக் பயங்கர ஹாப்பி, ஏதோ ரியாக்ட் பண்ணிட்டே இருக்குது. ஏமா தாயே கொஞ்ச நேரம் மூடு, ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயத்த சொல்லணும், நான் இப்படி பிரெக்னன்ட் ஆக போறேன்னு. ஃபர்ஸ்ட் அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவர் நேச்சரு, ஃபியூச்சரு, பிளான்ஸ், அதோட சீட்ஸ், ஏதோ கனெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் இப்போ வர பண்ண எதுவுமே அவருக்கு தெரியாது, எப்படி இதெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டே இருக்குது. உடனே கொல்லிக்கு இந்த பாய்ஸ் எல்லாம் இப்படிதான் மாறவே மாட்டாங்க. உடனே ரேச்சல் யோசிச்சு நம்ம ஆல்வி கிட்ட சொல்ல முன்னாடி ஒரு தெரபிஸ்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகுது. ஏதாவது ஹாஸ்பிட்டல் போவாங்கன்னு யோசிங்களா? சாரி, அது ஒரு ஏஐ தெரபிஸ்ட். ஏஐ ஒத்தக்கண்ண. ரேச்சல் அந்த ஏஐ கிட்ட, எனக்கு இந்த மாதிரி பிரெக்னன்ட் ஆகுறது ரொம்ப ஹாப்பி, பட் என்னோட ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவர் அப்போ ஒரு செடியோட தெரியுறவரு, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குது. அதுக்கு ஏஐ, நேச்சர்னா என்ன? சி அதெல்லாம் எதுக்கு, உனக்கு பிள்ளைங்க தேவை, அதை என் புது ஏஐ தம்பி கஷ்டப்பட்டு தர போறான், அதை விட என்ன வேணும், நம்ம கைப்படாத பெஸ்ட் ப்ராடக்டை நிம்மளுக்கு தராம் அப்படின்னு சொல்லுது. இன்னும் நேச்சர் அது இதுன்னு என்ன யோசிக்கிறீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுது. அந்த தெரபிஸ்டும் அவ்வளவுதான் சொல்ல முடியும், அதை தவிர அதால எதுவும் பண்ணவும் முடியாது. இப்போ ரேச்சல் போய் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு போகுது. அதுக்கு முன்னாடியே ஆல்வி ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்படியா, எதுக்கு, என்னாச்சு முன்னாடி அப்படின்னா அதே தான் ரேச்சலும் கேக்குது. நான் இன்னைக்கு என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மரத்துல இருந்து ஒரு காயை பறிச்சு அதை டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தேன். அதை அவங்க கையில வாங்கி வச்சு
வச்சு ஏதோ பாமா வச்சிருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. மனுஷங்களுக்கும் நேச்சருக்கும் ரொம்ப கேப் ஆயிருச்சு. எல்லாரும் சீக்கிரம் போயிட வேண்டியதான், நிறைய நாள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரேச்சல் அப்செட் ஆகி எதையும் சொல்லல. இந்த டைம் சொன்னா அப்புறம் என்ன, நம்மால கூட்டிட்டு போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணி பாட்னி கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அதனால ரேச்சல் எதுவும் சொல்லல. நெக்ஸ்ட் டே ரேச்சல் அந்த ஏஐ பிரெக்னன்ட் சென்டருக்கு போகுது. அங்க ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்க அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து மக்கள் தொகை குறையுது, நாங்க அதை நிறைக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. பூமி எப்படிதான் இந்த மனுஷங்க பண்ண போற கூத்துக்கெல்லாம் செட் ஆக போகுதோ. அப்புறம் அந்த முட்டையை காட்டுறாங்க. அது உள்ள இப்படி இருக்கும், 9 மந்த்ஸ்க்கு பிறகு இப்படி இருக்கும், உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு பாட்டு கூட கேட்க முடியும், அது இதுன்னு சொல்லிட்டே இருக்குது. குழந்தைங்களுக்கு பிறந்த பிறகு சாங் கேட்டா போதாதா, பிறக்க முன்னாடியே கேட்டு என்ன புழுத்த போறாங்க. சாரி, சின்ன குழந்தைங்க ஏதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா சரி, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ரேச்சலை தனியா கூட்டிட்டு போய் ஒரு டேரிஃப் கார்டு மாதிரி ஒன்னு கொடுக்குது. 3 லட்சம், 9 லட்சம், 12 லட்சம். என்னடா ஏதாவது ஆக்ஷனுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த டேரிஃப்ல எல்லாம் இருக்குது, நோ புக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு எது திருப்தியோ அதே நமக்கும் திருப்தி. பேக்கேஜ் எவ்வளவுன்னு சொல்லுங்க, முட்டையை வாங்கிட்டு சந்தோஷமா போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேச்சல் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுது. வீட்டுக்கு வந்த பிறகு வேற வழியே இல்ல, இன்னைக்கு ஆல்வி கிட்ட சொல்லி ஆகணும்னு பிக்ஸ் ஆகிருச்சு. சொல்லிடுது. அங்க ஒரு இடத்துல ஆதார் கார்டுக்கு ஒரு புள்ள அப்படின்னு கொடுக்குறாங்க. எனக்கு வேணும், அதே தான் வேணும். நான் பிரெக்னென்ட் ஆனா என்னோட ஃபியூச்சர் நாசமா போயிடும். நான் ஆல்ரெடி ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்து அங்க புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. நம்மளுக்கு ஒன்னும் புரியல, ஷாக்ல இல்ல, ரியலாவே ஒன்னும் புரியல. என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் புரியுது, நீ எல்லாமே உன் சைடு மட்டுமே யோசிச்சு பண்ணிட்டு இருந்திருக்கிற, இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கிற, என்கிட்ட எதுவுமே சொல்லல, சொல்லியிருந்தா பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ரேச்சல் அதுக்கு இதெல்லாம் ப்ரொமோஷனுக்காக மேனேஜர் சொன்னது, நான் பிரெக்னென்ட் ஆகிற வரை எனக்கு ப்ரொமோஷன் வராதுன்னும், திடீர்னு பிரெக்னென்ட் ஆனா லீவ் அதிகமாகும், அதனால சரியா ஒர்க்கும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் இப்படி பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லுது. அதோட ஆல்ரெடி முட்டை வாங்கின ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆல்வியை கன்வின்ஸ் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டும் போகுது. அங்க போய் பாக்குறாங்க. அங்க ஒருத்தர் இந்த முட்டையை எப்படி பாத்துக்கணும், எப்படி இதை கரெக்டா நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆல்வி எதுக்கும் கன்வின்ஸ் ஆகலையா ஒரு தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரேச்சல் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகுது. தெரபிஸ்ட் யாரு, ஒத்தகண்ணி ஏஐ. ஆல்வி அந்த தெரபிஸ்ட் கிட்ட போய் பேசுறாரு. இப்போ ஆல்ரெடி ஏஐன்னு நேச்சர் எல்லாம் நாசம் ஆகிருச்சு, இது இன்னும் அட்வான்ஸ் ஆகி இப்ப முட்டை அப்புறம் ஆஃப் பாயில்னு போயிட்டே இருக்கும், இதெல்லாம் கஷ்டம் இல்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த தெரபிஸ்ட், நேச்சரா, நோ, அதை பத்தி எதுக்கு பேசுற, அதை பத்தி ஏன் பேசுற, நேச்சருக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுது. ஆல்வி உடனே இதுகிட்ட ஓதி எந்த பயனுமே இல்ல அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்புறம் ஆல்வி ரேச்சல் கிட்ட போய் நேச்சரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பதிலுக்கு ரேச்சல் ஏஐயோட டைப்ஸ் இதெல்லாம் அப்புறம் அதோட ஃபியூச்சரை பத்தி பேசிட்டே இருக்குது. அப்புறம் ஆல்விக்கு என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல. சரி, உனக்கு விருப்பம்னா இதை பண்ணலாம் அப்படின்னு லாஸ்டா ஒத்துக்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து டேரிஃப் காட்டுச்சு ஒரு லேடி, அவங்களோட நேம் லிண்டா, அவங்க கிட்ட போறாங்க. அங்க போன பிறகு லிண்டா அவங்க கிட்ட இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் சொல்லிட்டே இருக்குது. டேரிஃபை பத்தி இல்ல, உங்க ஹஸ்பண்ட் எதுக்கு, நீங்க மட்டும் போதுமே, எல்லாம் ஸ்மார்ட்டா பண்ணிரும் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு பையன் வேணும்னா பையன், பொண்ணு வேணும்னா பொண்ணு, ஏதாவது செலிபிரிட்டிஸ் வேணும்னா அது மாதிரியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேச்சல் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிறக்கிறது பாயோ கேலோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் என்ன இந்தியாலயா இருக்கிறேன் கேல் வேண்டான்னு சொல்றதுக்கு, எதுனாலும் ஓகே, பட் என்னோட ஹஸ்பண்டோட பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் ஒரு டிவில நடக்க போற ப்ராசஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்புறம் இவங்க எக் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. தென் அந்த சென்டருக்குள்ளே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்றாங்க. அந்த பேபி கூட கனெக்ட் ஆகுறதுக்கு டைரக்டா எதுவும் செய்யல, அதனால இந்த ஆப் மூலமா தான் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்சம் வீக் போகுது, பேபி டெவலப் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஒரே டவுட். அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் ரேச்சல் அண்ட் ஆல்வி தூங்குற டைம்ல ரேச்சலுக்கு ஒரு கனவு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரியும் ரேச்சலுக்கு டாக்டர் டெலிவரி பண்ணி ஒரு வாத்து முட்டை எடுத்து ரேச்சல்கிட்ட காட்டுற மாதிரி காட்டுவாங்க. உடனே இதை பார்த்து பயந்த ரேச்சல் அந்த ஏஐ தெரபிஸ்ட் கிட்ட போகுது. அங்க போய் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த தெரபிஸ்ட், என்ன கனவு, மனுஷங்களுக்கு இன்னும் கனவெல்லாம் வருதா, கனவெல்லாம் எதுக்கு, அதான் நான் இருக்கிறேன்னு, உங்களுக்கு என்ன வேணுமோ தர போறேன், அதோட நிறைய சொந்தமா யோசிக்காதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லுது அது. அப்புறம் நீ பயப்படாத, நீ அந்த ஊம் சென்டருக்கு போ, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அப்படியே போகுது. 2 மந்த்ஸ்க்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து அந்த ஊம் சென்டருக்கு போறாங்க. அங்க போய் அவங்களோட முட்டைக்குள்ள இருக்கிற பேபியோட ஹார்ட் சவுண்ட கேக்குறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பி. இப்ப அந்த லிண்டா இந்த எக்கை நீங்களே எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இது கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் 2 பேரும் அங்க இருந்து எக்கோட கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போகுது. ஆல்பி அந்த எக்கு கிட்ட போய் அந்த டிஸ்பிளேல பாக்குறாரு. அப்பதான் தெரியுது அந்த பேபி கொஞ்சம் வளர்ந்துருக்குது. உடனே ரொம்ப ஹாப்பி, நான் அப்பா வாங்கிட்டேன், என்னோட குழந்தைன்னு. அப்புறம் அந்த பேபி கூடவே போய் இருக்கிறாரு. தென் அந்த பேபியை கார்டனுக்கு கொண்டு போய் செடியெல்லாம் பத்தி சொல்லிட்டே இருக்கிறாரு. நம்மால பயங்கர ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு சொன்ன ஆல்வியா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன். பட் இந்த சைடு அந்த பேபி கூட எந்த கனெக்டுமே இல்லாம ரேச்சல் அவங்க பாட்டுக்கு நார்மலா இருக்கிறாங்க. அந்த டைம் ரேச்சலுக்கு இதை பத்தி எதுவுமே சரியா புரியல. இவன் என்ன இப்படி ரெடி ஆகிட்டான் அப்படின்னு ஆல்வியை பத்தி யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் வெளியே போற டைம் ரேச்சல் ஒரு பிரெக்னன்ட் உமனை
பாக்குறப்போ ஏதோ மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுது. அப்புறம் அவங்க கிட்ட போய் நார்மலா பேசிட்டு இருக்குது. தென் அவங்க ஹே இங்க பாரு, என் வயித்துல கைய வச்சு பாரு பாருன்னு சொல்லுது. அப்பதான் ரேச்சலுக்கு புரியுது அந்த மேனேஜரோட பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குது. அப்புறம் அந்த ஹோம் சென்டருக்கு பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நாள் கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி பிறந்த பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக டீச் பண்றதும் இங்க ரோபோட்ஸ் தான். அப்படி டீச் பண்றப்போ பசங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், சரியா? 5க்கு 3 ஸ்டார்ஸ், ஓகே அப்படின்னு ஸ்டடிஸ் போயிட்டே இருக்குது. இங்க வந்து பார்த்த ஆல்விக்கு எதுவும் புரியல, வேற வழி இல்ல, காலம் அப்படி மாறிடுச்சு. அந்த டைம் அதுல ஒரு பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் ஓகே, எங்க குழந்தைக்கு கனவுன்னா என்னன்னு தெரியல, கனவும் வரதே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு லிண்டா என்ன சொல்லுதுன்னா, கனவெல்லாம் வெறும் கனவு தான், அது நிஜம் இல்ல, அப்புறம் எதுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு கதை சொல்லுது. இந்த லிண்டா கூட ஏஐ மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ரேச்சல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் கொலிக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ ஒர்க் பண்ற பட் கரெக்டா பண்ணல, மேனேஜரும் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லுது. தென் நெக்ஸ்ட் டே நம்ம ஆல்வி அந்த முட்டையை காலேஜுக்கு எடுத்துட்டு போறாரு. எக்கோட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாரு. அப்புறம் ஆல்வி கூட ஒர்க் பண்றவர் வந்து, நம்ம காலேஜ்ல இருக்கிற செடியெல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கு நிறைய காசும் தேவை, சோ எல்லா மரத்தையும் புடுங்கிட்டு ஏஐல ஹோலோகிராம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதை நம்ம ஆல்விக்கு கிறுக்கு முறுக்குன்னு வந்துட்டு, வயசானவங்கிறதுனால விடுறேன், இல்லனா உன்னை மரத்துக்கு உரமா புதைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அங்க சீன் ஓவர். ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கிறாங்க. ரேச்சலுக்கு இவரை பார்த்தா எதுவும் புரியல, நம்ம என்ன இப்படி இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குது. அப்புறம் அதை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் ஆகுறாங்க. சும்மா பண்ண மாட்டாங்கல்ல, போய் ஏஐ தெரபிஸ்ட பாக்குறாங்க. அங்க போய் ஏஐ கிட்ட என்னால இந்த முட்டை கூட கனெக்டே ஆக முடியலன்னு ரேச்சல் சொல்லுது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல மட்டும் எக்கு கூட எல்லாம் என்னால கனெக்ட் ஆக முடிஞ்சது, பட் இந்த மூவில என்னால கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லல நினைக்குது. என்னால கனெக்ட் ஆக முடியல, பட் ஆல்வி ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட ஏஐக்கு ஒன்னும் புரியல. தூக்கத்துல இருந்து முழிச்சு புதுசா பாக்குற மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி பாக்குது. உடனே ஏஐ சொல்லுது, எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்குது, மனுஷங்களோட எமோஷனல் எல்லாம் எனக்கு கனெக்ட் ஆகாது, ரெண்டு பேரும் ஒண்ணு பண்ணுங்க, அந்த எக்கோட ப்ளூடூத் ஆன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுது. எனக்கு இதோட பேச்சு எதுவுமே பிடிக்கல, இதுக்கு காலம் தான் ஃபுல்லா அந்த சின்ன குழந்தைய கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அந்த ஆல்விக்கும் இது எதுவுமே பிடிக்கல, ஏன்னா எக்கோட அப்பா இல்ல, அவர் இந்த ஒத்தகன்னு தெரபிஸ்டுக்கு எதுவும் புரியாது, அதோட மனுஷங்களோட எமோஷனலுக்கு இது கனெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஆல்வி ரேச்சல் கிட்ட சொல்றாரு, இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அப்ப நான் இது கூட நீ கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எங்க போனாலும் ரேச்சல் அந்த எக்கோட தான் தெரியுது, ஆபீஸ்க்கும் கொண்டு போகுது. அப்புறம் ஆபீஸ்ல எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க. அப்புறம் அந்த பழைய கொல்லிக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ இப்படி இந்த எக்கோட ஆபீஸ் ஃபுல்லா தெரியக்கூடாது, இதுக்காக ஆபீஸ்ல ஒரு ரூம் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போய் ஒரு டோரை ஓபன் பண்ணுது. அங்க பார்த்தா ஃபுல்லா எக்ஸ் தான் இருக்குது. இது எதுக்காகனா அம்மாவுக்கு குழந்தைங்க டிஸ்டர்பா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிளேஸை கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. என்ன ஃபாஸ்டா போகுது பாத்தீங்களா உலகம். தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் அந்த ஹோம் சென்டர்ல இருந்து போன் வருது, அந்த எக்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, கொஞ்ச நாள் இங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆல்வி அண்ட் ரேச்சல் அதை எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் ரேச்சலுக்கு ஒரு ட்ரீம் வருது. அதுல ரேச்சல் ஒரு கடல் பக்கத்துல ஒரு குழந்தையோட நடந்து போற மாதிரி கனவு. இப்படி ட்ரீம் வந்ததுனால ரேச்சல் ரொம்ப ஹாப்பி, பேபி கூட கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அது நம்புச்சு. அப்புறம் குழந்தைய பிடிக்கணும்னா நேச்சர் கூட கனெக்ட் ஆகி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆல்வியோட செடிகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. அதோட நேச்சர் கூட கனெக்ட் ஆகுது. ஆல்விக்கு ரேச்சலை பத்தி எதுவும் புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு ஃபீல். ஏன்னா எப்பவாச்சும் செடியை பத்தி பேசினாலே அதுக்கு தண்ணி ஊத்தணும், அதை பாத்துக்கணும், அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஏஐல கிடைக்குதா அப்படின்னு பாருன்னு சொல்லுவா. இப்போ என்னன்னா இவளை இப்படி ஆகிட்டா அப்படின்னு ஒரே ஷாக். நெக்ஸ்ட் டே ரேச்சல் ஆபீஸ்க்கு வருது. அவன் மேனேஜர் அங்க கூப்பிட்டு, உன்னோட ஒர்க் முன்னாடி மாதிரி இல்ல, உன்னோட முட்டைனாலதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் ரேச்சல் புரிஞ்சுக்கிடுது, இதுக்கு நம்ம எப்பவும் ஒர்க் பண்ற ரோபோட் மாதிரி தான் இருக்கணும், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் இதுக்கு அதை பத்தின கவலையே இல்லை அப்படின்னு அப்பதான் அது புரிஞ்சுக்கிடுது. அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்த முட்டையை பார்க்கலாம் அப்படின்னு வர்றாங்க. அப்புறம் லிண்டா கிட்ட அந்த முட்டையை நாங்களே கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லிண்டா, அச்சச்சோ அதெல்லாம் இனிமே முடியாது, இப்ப இருந்து பேபியோட பிரெயின் பாடி எல்லாம் செக் பண்ற டைம், அது எங்களோட கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டதும் ரேச்சலுக்கு பைத்தியம் பிடிக்குது, இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு லிண்டா, அக்ரிமெண்ட்ல சைன் பண்றப்போ இதெல்லாம் படிக்கல, நீங்க பேப்பர் எதுவும் சரியா ரீட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் டெலிவரிக்கு 3 வீக் முன்னாடி தான் தர முடியும், அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸுக்கு டிமாண்டும் அதிகமாயிருச்சு, அதனால பேபியை எடுத்துக்கிட்டு அந்த ஷெல்லை நாங்களே வச்சுப்போம், அதுக்கு பிறகுதான் பேபியை உங்ககிட்ட தர முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் ரேச்சலுக்கு புரியுது இதெல்லாம் ஒரு பிளான். ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜர் சொன்னது, கான்டாக்ட் நம்பர் தந்தது, லிண்டா பேசினது, இப்படி ஆட்கள் சேர்க்கறதுக்காக ப்ரொமோஷன் லூஸ் மோஷன் சொல்லி என்ன இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிடுது. எங்க பாரு ஏஐ, கொஞ்ச நாள்ல எர்த்துக்க நேமே ஏஐன்னு மாத்தி வச்சிருவாங்கன்னு தோணுது. அதுக்கு பிறகு வேற வழியே இல்லாம அந்த எக்க திருடிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த முட்டையை பார்த்த ரேச்சல் ரொம்ப ஹாப்பி, ஹஸ்பண்ட் பண்ண திருட்டுக்கு. அன்னைக்கு நைட்ல ரேச்சலுக்கு ஒரு ட்ரீம் வருது. அதுல ஒரு ஷாப்ல ரேச்சலும் அவளோட குழந்தைய இருக்கிற மாதிரி ஃபுல்லா ஏஐ வேல்டாவே மாறிடுச்சு. அப்பதான் ரேச்சலுக்கு புரியுது இந்த பேபியை இங்க வளர்க்க முடியாது அப்படின்னு. தென் ஆல்வி கிட்ட வில்லேஜுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. போற போக பார்த்தா வில்லேஜுங்கிற நேமே ஏஐ சொல்லிதான் தெரியணும்
பிறக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆயிருச்சு. சே, இந்த மாதிரி சீன் எங்கேயும் இல்லையா அப்படின்னு தேடாதீங்க, அதான் ரியல் சீன். இப்படி ரேச்சல் வில்லேஜுக்கு போலாம் அப்படின்னு சொன்னதும் ஆல்வி ரொம்ப யோசிச்சு லாஸ்டா ஒரு வாட்டி அந்த லிண்டா கிட்ட போய் பேசுறாரு. அவரு அதை ஆட்டைய போட்டது எதுவுமே பேசாம எவ்வளவு காசு வேணா தரேன், அந்த எக்ல இருந்து 9 மந்த்ஸ்க்கு பிறகுதான் பேபி பிறக்கணும் அப்படின்னு. பட் அந்த லிண்டா எதுக்கும் ஒத்துக்கல. ஏன்னா அதுக்கு அதை சுத்தி இருக்கிற ஷெல் தேவை. அப்புறம் வேற வழியே இல்லாம ஆல்வி அண்ட் ரேச்சல் வில்லேஜ் கிளம்புறாங்க. 9 மந்த்ஸ் ஆகுது. பேபி மூவ்மெண்ட் எல்லாமே பாக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அதுல இருந்து குழந்தை எப்ப வேணா பிறக்கும் அப்படிங்கிற நிலைமையில இருக்குது. அன்பார்ச்சுனேட்டா அன்னைக்கு பவர் கட் ஆயிருது. ஆல்வி சொல்றாரு பயப்பட வேண்டாம், இதுல 2 days வரைக்கும் பவர் இருக்கும் அப்படின்னு. தென் அன்னைக்கு தூங்க போறாங்க. தூங்கிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு அந்த எக்ல இருந்து லைட் பிளிங்க் ஆகுது. அப்பதான் அவங்களுக்கு புரியுது அதுல இருந்து அந்த பேபி வரப்போகுதுன்னு. இப்போ இந்த எக்ல இருந்து அந்த குழந்தைய வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு கோடு வேணும். இவங்கள்ட்ட கோடுக்கு போர்டே இல்ல. அப்புறம் எப்படி கோடு இருக்கும்? ரேச்சலுக்கு என்ன பண்றதுனே புரியாம அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்குது. டைம் ஆகுது, டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ அந்த குழந்தையோட அப்பா ஆல்வி அந்த முட்டையை உடைச்சு குழந்தைய வெளியே எடுக்கிறாரு. ஏய், நம்ம அப்பா ஆயிட்டோம் அம்மா ஆயிட்டோம்னு ஒரே ஹாப்பி. பேபி நல்லா தான் இருக்குது. அதோட நேச்சரோட சேர்ந்தே இருக்கிறாங்க. வேற இந்த எக்ஸெல்ல பார்சல் பண்ணி அந்த சென்டருக்கு அனுப்புறாங்க. வேற மூவி முடிஞ்சது, அவ்வளவுதான். தேங்க்யூ.